வணக்கம் தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மொறு உளுந்த வடை. 100 கிராம் உளுந்தம்பருப்பை 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இதை அரைச்சிடலாம். உளுந்த வடை கிரைண்டரில் அரைச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் மிக்சியில் அரைக்கணும்னா 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ கிரைண்டரில் போட்டுடலாம். ஆரம்பத்தில் அரைக்கும் போது நம்ம தண்ணி விடாமல் அரைக்கிறதுனால உளுந்தெல்லாம் போய் கிரைண்டரில் சிக்கிக்கும். அதனால் கையை விட்டு நம்ம தண்ணி விட்டுக்கணும். நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும். இப்போ எல்லாம் மசிஞ்சிச்சு. ஒரு ஸ்பூனில் மட்டும் தண்ணி எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கணும். பக்கத்துலேயே இருந்து அரைக்கணும். 3 தடவை லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சாச்சு. இப்போ பாதி அளவு அரைச்சிருக்கு. இனி தள்ளி விடணும்னா ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுட்டு கையை இப்படி நனைச்சிட்டு அதுக்கப்புறம் தள்ளி விட்டுட்டே அரைக்கணும். மாவு அரைச்சாச்சு. நம்ம கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாவு எடுத்து இந்த மாதிரி உருட்டினோம்னா கையில் ஒட்டாமல் பந்து மாதிரி உருட்ட வருவாங்க. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். மாவை எடுத்துடலாம். மாவை எடுத்தாச்சு. மாவு நம்ம கரெக்டாக அரைச்சிருக்கோமான்றது பார்க்குறதுக்கு இன்னொரு பக்குவமும் இருக்குது. இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு ஒரு டம்ளரில் தண்ணி வச்சுட்டு இதில் போட்டோம்னா அப்படி மேலே எலும்பி வரும். இந்த மாதிரி இருந்தால் வடை வந்து நல்ல சாஃப்டாக இருக்கும், கிறிஸ்பாக இருக்கும். வடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிறதுக்காக ஒரு சிலர் உளுந்தோட பச்சரிசி அல்லது புழுங்கலரிசி, அதாவது 1 ஸ்பூன் அந்த அளவு சேர்த்து அரைப்பாங்க. நான் இன்றைக்கி உளுந்தையும் பச்சரிசியும் வறுத்து பொடி பண்ணி அந்த மாவோடு சேர்க்க போகிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1/2 டீஸ்பூன் பச்சரிசி. நான் வந்து 100 கிராம் உளுந்து அரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா வறுத்துடலாம். அரிசி பொரிஞ்சு உளுந்து வறுபட்டுருச்சு. இதை ஆறின உடனே மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். பவுட்ரு பண்ண பொடியை இந்த மாவோடு சேர்த்துக்கலாம். பொடியாக கட் பண்ண வெங்காயம், பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவு, ஒரு பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்த்துட்டு கையில் தண்ணி தொட்டுட்டு நனைச்சிட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டால் பிடிக்கும்னா நீங்கள் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. வடை மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ போட்டு எடுத்துடலாம். வடையை போட்டு எடுக்கிறதுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடாகிடுச்சு. கையை வந்து இந்த மாதிரி நனைச்சிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துட்டு நல்லா உருட்டிட்டு இப்படி நடுவில் ஓட்டை போட்டுக்கணும். ஓட்டை போட்டதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டுடலாம். மறுபடியும் இந்த மாதிரி நனைச்சிட்டு உருட்டிட்டு அதே மாதிரி ஓட்டை போட்டு எண்ணெயில் போட்டுடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் கையை நனைச்சிட்டு வடையை போடணும். கொஞ்சம் நேரம் கழித்து பரட்டி விட்டுக்கலாம். வடையை போட்டு எடுக்கும்போது ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஓவராக ஃப்ளேமை கூட்டி வச்சிட்டிங்கன்னா வடை வந்து மேலே கோல்டன் ப்ரௌன் ஆயிரும், உள்ளே வந்து வெந்திருக்காது. இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் தான் ஒரே சீராக வெந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மேலே வந்து இப்படி எண்ணெயை எடுத்து விடணும். விட்டால் கரெக்டாக நல்லா வெந்துடும். இப்போது ஒரு சைடு பரட்டி போட்டுக்கலாம். நம்ம மாவை பிசைஞ்ச உடனே போட்டு எடுத்தோம்னா வடை நல்லா ஒயிட்டாகவும் இருக்கும், கிறிஸ்பாகவும் இருக்கும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கணும். அடங்கினதுக்கப்புறம் வடையை எடுத்துடலாம். 2 பக்கமும் வடை வெந்து நல்லா மொறுமொறுனாகி கோல்டன் ப்ரௌனில் வந்துருச்சு. எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு கிறிஸ்பான உளுந்த வடை எடுத்தாச்சு. இனி மீதி உள்ள வடையும் போட்டு எடுத்துடலாம். சாஃப்டான கிறிஸ்பியான உளுந்த வடை ரெடி. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் ஃபுட் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.